அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. இலங்கையில் யூபிலி விழாவில் பங்கேற்கும் பேராயர் காலகர் தனது இந்த பயணத்தின்போது பேராயர் காலகர் அவர்கள் இலங்கை அரசு தலைவர் அனுரகுமார திசநாயக்க, பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் பிற அரசு மற்றும் மத தலைவர்களை சந்திக்கிறார். திருப்பீடத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான தூதரக உறவுகளின் 50 ஆண்டுகளை குறிக்கும் வகையில் நவம்பர் 3 முதல் 8 வரை அந்நாட்டுக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்டு காலகர். பேராயர் காலகர் அவர்களின் இந்த பயணம் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதையும் அமைதியை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் இது குறித்த செய்திக்குறிப்பில் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த பயணத்தின்போது பேராயர் காலகர் அவர்கள் இலங்கை அரசு தலைவர் அனுரகுமார திசநாயக்க, பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் பிற அரசு மற்றும் மத தலைவர்களை சந்திப்பார் என்றும் அச்செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு உயிர்ப்பு ஞாயிறன்று வெடிகுண்டு தாக்குதல்கள் இடம்பெற்ற இடங்களுக்கும் வருகை தருவார் என்றும் கொழும்பில் உள்ள புனித லூசியா பேராலயத்தில் திருப்பலி நிகழ்த்தும் அதேவேளை அந்நாட்டு இலங்கை ஆயர் பேரவை உறுப்பினர்களை சந்திப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவரது பயணத்திட்டத்தில் கண்டியில் உள்ள பௌத்த தலைவர்களுடனான பல்சமய சந்திப்புகளும் இலங்கை அன்னையின் தேசிய குருமடத்திற்கான பயணமும் அடங்கும் என்றும் அங்கு அவர் குருமானவர்கள் மற்றும் ஆசிரியர்களை சந்திப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.